ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டோட தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷன் வீடியோ. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஒரு சின்ன கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த பார்ட்டியில் நாங்கள் என்னென்ன சமைச்சோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம், என்ன பண்ணோன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து தேங்க்ஸ் கிவிங்கை போய் லோகனுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் இது எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அதுதான் அவன் விளாண்டுட்டு இருந்தான். காலையில் வந்து இந்த குளிருக்கு ஒரு இஞ்சி டீயை வந்து குடிச்சிட்டு நாங்கள் கடகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து 2 ஐட்டம் வந்து செய்ய போகிறோம். 2 டிஷ்ஷஸ் வந்து செய்ய போகிறோம். ஒன்று வந்து இது மஷ்ரூம் கிரேவியும், இன்னொன்று வந்து வெஜிடபிள் தம் பிரியாணியும் செய்கிறோம். ஸோ இது வந்து இப்போ நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து ராகி சேமியா வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ஒரு வேலையாக செஞ்சோம். மஷ்ரூம் கிரேவி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி. அந்த ரெசிபி வந்து டீட்டெயில்டாக வந்து நான் வந்து என்னோடய குக்கிங் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் ஜஸ்ட் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இப்போ வந்து நாங்கள் வெங்காயம் வந்து நெய்யில் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணாமல் நாங்கள் இங்கிட்ட ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த நம்ம பிரியாணிக்கு வந்து மேலே லேயர் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு தேவையான வெங்காயத்தை வந்து நெய்யில் வந்து வதக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நடுவில் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கான கிரேவிக்கு வந்து நான் ரெடி பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பாஸ்மதி ரைஸையும் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு யூஸ்வலாக வந்து நம்ம அளவு வந்து தண்ணிக்கு வந்து குக்கரில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றி நான் ஊற விடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வடித்து செய்ய போகிறேன். ஸோ அதை நம்ம எவ்வளோ அளவு வேணாலும் ஊற்றிக்கலாம். இதோட டீட்டெயில் ரெசிபியுமே வந்து நான் என்னோடய குக்கிங் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். வெஜிடபிள் தம் பிரியாணி வந்து ரொம்பவே வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நமக்கு ஆனியன் வந்து நல்லா அப்படியே வந்து அந்த கோல்டன் கலரில் வந்து வரணும். ஸோ அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி செஞ்ச தம் பிரியாணி வந்து அவனில் வைக்க போகிறதுனால நான் அந்த அலுமினியம் ட்ரேயில் வந்து நான் வந்து 2 லேயராக வந்து நான் போட்டேன். கறியும் ரைஸும் வந்து 2 லேயராக போட்டு நான் செஞ்சேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 80% ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்தது. அந்த மாதிரி நம்ம வந்து அவனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சாலே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் வந்து வெசலில் செஞ்சோமே சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய குக்கிங் சேனல் வந்து சுபா பிரதாப் குக்கிங்னு ஒரு சேனல் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து டீட்டெயில்டு ரெசிபி யாருக்கும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் விலாகில் வந்து போடும்போது யாருமே டீட்டெயில் ரெசிபி எனக்கு பார்க்க மாட்டேறீங்க. அதனால தான் நான் வந்து குக்கிங் சேனல் வந்து ஆரம்பித்தேன். அதில் வந்து டீட்டெயில் ரெசிபி யாருக்கும் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து குங்குமப்பூ வந்து பாலில் வந்து கொதிக்க வச்சு நான் அதில் லேயரில் போடுறேன். அதே மாதிரி ஒரே ஒரு கலர் மட்டும்தான் நான் போட்டேன். யூஸ்வலாக நான் கலர் யூஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவு தவிர்ப்பேன். எப்போயாவது வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன். மஞ்சள் கலருக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து நான் கரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 லேயர் 3 லேயர் கூட நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு செய்யும்போது அவன் இருந்தால் அவனில் வச்சு செய்கிறது ரொம்பவே வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அந்த அவனில் வந்து குக் பண்ணும் போதுமே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாகவே வந்து குக் ஆகி வரும். சப்போஸ் வந்து ஓவர் குக் ஆச்சுன்னா நம்ம அந்த மேலே கவர் பண்ணியிருக்க அந்த ட்ரே கவரை வந்து லைட்டாக ஓட்ட மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப வந்து குழையாமல் கரெக்டாக வேகும். வெஜிடபிள் கறி வந்து அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து நான் யூஸ்வலான மசாலாஸ் பட் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து சக்தி மசாலா பிரியாணி பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் போடுவேன். ஸோ அது ஆட் பண்ணும்போது பிரியாணி எல்லாமே வந்து ஓரளவு நமக்கு இன்னுமே டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும்.
இப்போ வந்து சூப்பராக வந்து தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் நடுவில் வந்து ஒரு தடவை கிண்டி விட்டு திரும்பவும் வச்சேன். ஸோ 10 மினிட் டோட்டலாக 20 மினிட்ஸ் வச்சேன்னா 10 மினிட்ஸ் வந்து ஒரு தடவை எடுத்து கிண்டி விட்டு வச்சேன். இப்போ அடுத்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட வந்து நான் கவர் பண்ணி வச்சுருவேன். இப்போ எல்லாருமே வந்தாச்சு. இந்த கார்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற கார்லாம் எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டோட காரு. ஸோ இவங்க உங்களுக்கு தெரியும், பிரியா. நிறைய ஒரு 4-5 ஃபேமிலி வந்து மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக போச்சு அன்னைக்கு. அப்படியே இப்போ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டிஷ்ஷஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட்றது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, கேம்ஸ் விளாடுறது, திரும்ப வந்து டின்னருக்கு. ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு. ஸோ வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக தான் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே குக் பண்ணி அதெல்லாமே சாப்பிட்டுட்டு இது என்னென்ன இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து சிக்கன் கிரில்லு, இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்டு செஞ்சு கொண்டு வந்தது. ஸோ இது வந்து சிக்கன் கிரில்லு. அப்புறம் இது வந்து டர்க்கி பிரெஸ்ட் பேக் பண்ணது. இதை செஞ்சவங்களோட அந்த ஃப்ரெண்டோட ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன். அவங்க சேனல் வச்சுருக்காங்க. அது வந்து டர்க்கி நகட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, அப்புறம் இந்த டர்க்கி வேக வச்ச சாஸு, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, இது வந்து மட்டன் பிரியாணி. இதெல்லாம் நான் வெஜிடேரியனுக்கு இருந்தது. இன்னொரு ட்ரை சிக்கன் கிரில் கூட இருக்கும். ஸோ இந்த டர்க்கியை பேக் பண்ணவங்க அவங்கள வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் பின்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வந்து வெஜிடேரியனுக்கு நான் செஞ்ச தம் பிரியாணி. அப்புறம் சப்பாத்தி வந்து நாங்கள் ஃப்ரோசன் வாங்கி சுட்டு எடுத்துட்டோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து டர்க்கி பிரெஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு அன்றைக்கி சொன்னாங்க. பட் நான் அன்றைக்கி வந்து வெஜிடேரியன். அதை வந்து சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அதே சமயம் பார்க்கும்போது சாப்பிடணும் போல டெம்ட் ஆனிச்சு. இவங்க தான் அதை வந்து செஞ்சவங்க. இவங்க வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட குக்கிங் சேனலோட இன்ட்ரோவை வந்து அவங்க கொடுப்பாங்க. இவங்க எங்கள் ஃப்ரெண்டு வந்து லூயிவில்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அவங்க சேனல் பற்றின இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் பசி ருசியும் சேனல். நான் உங்கள் சுதாமன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங் ஸ்பெஷலா நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சக யூடியூபரோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு டர்க்கி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ணது டர்க்கி பிரெஸ்ட். இது டர்க்கிக்கான சாஸ், அப்புறம் டர்க்கியை வச்சு ஒரு அழகான டர்க்கி வடை பண்ணியிருக்கோம். வாங்க இவங்க எல்லாருக்கும் இதை கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃபுல் ரெசிபி தெரியறதுக்கு நீங்க கட்டாயமா நம்ம பசி ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இதுதான் நம்ம கோஷெஃப் ரேகா, நம்ம சேனலோட கேமரா உமன். இனிமே தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சேனல் நிறைய வீடியோஸ் வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் சேர்ந்து கலக்கிறோம். தேங்க்யூ சுபா. அன்றைக்கி வந்து டர்க்கி சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதை அவங்க எடுத்து கட் பண்ணும்போது பார்க்கும்போதே நல்லா ஜூஸியாக நல்லா வந்துருந்துச்சு. அதை வந்து அவங்க பிரைன் பண்ணி நல்லா ஒரு ப்ராசஸ்லாம் பண்ணி அதை வந்து குக் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இவங்க வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ரேணு. இவங்களையுமே ஒரு சில வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது ஸ்டார்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து ரேணு செஞ்சுட்டு வந்த கேஷ்யூ கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. பிரியா ரேணு. ஹாய். எல்லாம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஆர்வி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மூவி வந்து பார்த்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மூவி. நான் இங்கிலீஷ் மூவிஸ் ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தால் பிடிக்கும். நடுவில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு செஞ்சுட்டு வந்த டெசர்ட் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. ஆர்வி மூவி வந்து யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. ஸோ மூவி எல்லாம் பார்த்துட்டு
இப்போ எங்களுக்கு மூவிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ மூவி டைம் ஓவர். அடுத்து வந்து கேம் வந்து விளையாட ஆரம்பித்தோம். போக்கர், அப்புறம் வந்து ஏஸ் இதெல்லாமே விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த மாதிரியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து வெளியில் வேறு கோல்டு வெதர். ஆக்சுவலாக இங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்போது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் 5 o'clockலேருந்து தான் சேல் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ தேர்ஸ்டே வந்து எங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ அன்னைக்கெல்லாம் வந்து நாங்கள் வெளியிலலாம் போனாலுமே நம்ம வந்து ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஸ் விளாண்டுட்டு அடுத்து வந்து போக்கர்லாம் விளாட ஆரம்பித்தோம். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்குமே வந்து கேம்ஸ்லாம் விளாட்றது, கார்ட் கேம்ஸ் விளாட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் மேரேஜ் ஆகி இப்போ 12 years ஆகுது. 12 yearsஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணோன்னா நாங்கள் இந்த மாதிரி கேம் விளாட்றது அந்த மாதிரி தான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி விளாட்றது. அடுத்து வந்து விளாண்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆக்சுவலாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னருமே சாப்பிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து நைட்டே ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து எல்லாமே க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்த மூவிக்கு வந்து நாங்கள் ரெடி ஆனோம். அன்றைக்கி நைட் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த மூவி வந்து காந்தாரா. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. காந்தாரா மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் அமேசானில் வந்துச்சுன்னு சரி எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அந்த மூவி. என்னோடய பர்த்டே முடிஞ்சு அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணனால அவங்க சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ணோம். அவங்க வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் தேங்க்ஸ் கிவிங்க்கு எங்கே ஷாப்பிங் போனேன், என்னென்னலாம் வாங்கினேன்றதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.